அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. கண்மணி அன்புடன்ல பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவுக்கு சரியான ஆப்பு வைக்க போறது இந்த வாட்டி உறுதி அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கருத்த தெரிவிச்சு, கூடவே ஒரு லைக்க தட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஆள் என்ன பண்ணுது, சமைக்க விடாம எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு வெண்ணிலா நினைக்குது. ஆனாலும் வெண்ணிலா வந்தா தானங்க கதைய சூடு பிடிக்குது. வில்லன் இல்லாம எப்படிங்க? இப்ப போட்டிக்கு ரெடி ஆகுறாங்க. நம்ம அன்பும் கண்மணியுமே இந்த வெண்ணிலாவாலயே சீக்கிரமே ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு தாங்க நானா நினைக்கிறேன். இப்ப போட்டிக்கு தயாராகுறாங்க. எப்படியாவது நம்ம சமையல்ல சமைச்சு வின் பண்ணி அவள இந்த வீட்ட விட்டு ஓட வைக்கணும். அந்த ஹோட்டல விட்டு ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாரும் திட்டத்த தீட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வீட்ல. அதுக்கப்புறம் சிவகாமி, "இங்க பாரு கண்மணி, அவள நீ சும்மா விட்டுறாத. நீ எவ்வளவு என்னென்ன கத்துருக்கியோ அம்புட்டையும் நீ கத்துக்கோ. நீ அம்புட்டையும் சமையல்ல இறங்கு" அப்படிங்கிறாங்க. அன்புகிட்டயும் அதே சொல்றாங்க. "அம்மா ஏம்மா பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. கண்மணி இருக்காம்மா. கண்மணி இருக்குல்ல. எனக்கு எந்த பயமும் இல்ல. கண்மணிய நான் ஜெயிக்க வைப்பேன்ம்மா. நானும் ஜெயிப்பேன்ம்மா" அப்படின்னோனே சிவகாமி பாக்குது. "டேய் என்னடா சொல்ற? நிஜமாவாடா?" "ஆமாம்மா. இதுல என்னம்மா இருக்கு? அவ அவள நான் எப்படிம்மா விட்டுக் குடுக்க முடியும்? அவ என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அவள வெட்டி விட்டு என்கிட்ட வந்து வாழு அப்படிங்கிறா. என்னன்னுமா? இந்த உலகமே பொண்ணு இல்லாம போனாலும் அவ மட்டும் தான் பெண்ணா இருக்கான்னா, ஆ எனக்கு கல்யாணமே ஆகாம நான் இருந்தாலும் இருப்பேனே ஒழிஞ்சு, ச்சீ அவளாம் பொம்பளை அம்மா. எனக்கு இப்பதாம்மா தோணுது. உங்கள ஆக்சிடென்ட் பண்ணது, அத கண்மணிய பண்ணது, கண்மணிக்காகத்தாம்மா அவ பண்ணியிருக்கா. எல்லாமேம்மா அவங்க சித்தப்பாவுக்கு இந்த மாரி தவறான பொருள வச்சு என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா? இன்னும் நம்மளோட இது எல்லாமே போச்சு பார்த்தீங்களா ஹோட்டலு, அதையும் இவ தாம்மா ஏதோ பண்ணியிருக்கிறா" அப்படிங்கிறாங்க. "எப்படிம்மா சாப்பாடு ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் கரப்பான்பூச்சியா போகும்? ஒரு நாளைக்கு வரலாம். 2 நாளைக்கு வரலாம். தினைக்கு வந்து நம்ம ஹோட்டலே இழுத்து மூடுற மாரி வந்து, காசு குடுக்குற மாரி குடுத்து, நம்ம பாட்டி மனசுல இடத்த புடிச்சு என்னென்ன பண்ணியிருக்காம்மா. ஆனா இதாம்மா கடவுளா பார்த்து ஒரு சான்ஸ குடுத்துருக்கான். நான் விடமாட்டேம்மா" அப்படிங்கிறாங்க. பாவம்மா கண்மணி. இவ பேச்ச கேட்டு பாட்டி ஆடுது. "பாட்டி நானும் பாட்டிக்காண்டி என் கண்மணிய நான் விரட்டிட்டேம்மா. எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. இப்ப அவ போயிருவாளோன்னு பயமா இருக்கும்மா" அப்படிங்கிறாங்க. "விடுப்பா, கண்மணி ரொம்ப நல்லவ. நீ செய்யறத செய்யி. அவளுக்கு நல்லபடியா அவள ஃப்ரீயா விடு. நீ இத போட்டியில ஜெயிச்சதுக்கப்புறம் காச கடன அடைச்சுட்டு நம்ம போயிரலாம். நானும் வந்துர்றேன்ப்பா. நீ தான்ப்பா எனக்கு முக்கியம்" அப்படிங்கிறாங்க. "சரிங்கம்மா" அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கண்மணி வந்து பாக்குறாங்க அம்மாவும் பையனும் கட்டி பிடிக்கிறத. அதுக்கப்புறம் கண்ண தொடச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம மேல எவ்வளவு உசுரா இருக்காரு அப்படின்னுட்டு. அடுத்து காம்படிஷன் நாள் வருதுங்க. அதுல பாத்தீங்கன்னா வெண்ணிலா அப்படியே கண்ணு பொத்தி பாம்பா பாத்துட்டு இருக்குது. இதுங்க இங்கிட்டு அங்கிட்டு ஜாலியா, அதாவது நம்ம சமைச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் தான் குறியா இருக்குதுல்ல ஒழிஞ்சு, இந்த மாரி ஒரு வல்லூர் இருக்குதுன்னு தெரியாம போச்சு. இவங்க என்ன பண்றாங்க, கலந்துடுறாங்க என்னத்தையோ கொண்டு போய். அப்படியே ஆடி போறாங்க. கண்மணி பாத்துறாங்க. "ஏய் என்னடி பார்த்த? என்னடி கலந்த?" அப்படின்னு டக்கு நான் கேட்கணும். நான் ஒண்ணுமே பண்ணலன்னு அடிச்சு பேசுது. ஜீவா வந்துடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. "என்னாச்சு என்னாச்சு? இங்க பாரு ஜீவா, இவ போட்டியில இவ ஜெயிக்கணுங்கிறக்காண்டி நான் ஒண்ணுமே செய்யல. ஆனா இவ ஜெயிக்கணுங்கிறக்காண்டி என்ன இந்த மாரி விரட்ட பாக்குறா" அப்படிங்கல. "என்ன கண்மணி என்ன பிரச்சனை?" நடந்தத சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் பார்த்தேன். இவ கலந்தா" அப்படின்னு கண்மணி சொல்ல சொல்ல வெண்ணிலா என்ன பண்ணுது, "இங்க பாருங்க, நான் ஒண்ணும் கலக்கலன்னு சொல்றேன். கலந்தத இவ சொல்றா. அதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? ஆதாரம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன். நான் வேணா இத குடிக்கட்டுமா? அப்புறம் நம்புவீங்களா?" அப்படின்னு சொல்ல, "சரி" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்ச உடனே, "ஐயய்யோ! என்ன இவ குடிக்கிறா?" வெண்ணிலா எடுத்துட்டு கட கட கடன்னு குடிக்க ஆரம்பிக்குது. குடிச்சோனே அப்படியே எல்லாரும் அதிர்ச்சியாயி பார்க்குறாங்க. குடிச்சுட்டு அது பாட்டுக்கு நிக்குது. "இப்ப என்ன? இப்ப சொல்லுங்க. நான் குடிச்சுட்டேன். எனக்கு ஏதாவது ஆனுச்சா? சொல்லு அன்பு, சொல்லு" அப்படிங்கிறாங்க வெண்ணிலா. அப்படி பார்க்கையில கண்மணி, "என்ன கண்மணி?" ஜீவாவும் வந்துட்டு கண்மணிய லைட்டா திட்டுறாங்க. "என்னம்மா? என்ன இப்படி சொன்ன? அவ ஏதோ கலந்துட்டா அப்படின்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு?" "இல்ல ஜீவா, இவ கலந்தத நான் பார்த்தேன். என் கண்ணால பார்த்தேன்" அப்படிங்கிறாங்க. "அட போங்கம்மா! என்னம்மா நீ? ஜெயிக்க பாரு. அதோட விடு" அப்படின்றாங்க. "எப்படி பண்ணல? என்ன நெனச்சுட்டு இருக்க? என்னையவா விரட்ட நெனைக்கிற? உன்ன நான் விரட்டாம நான் விட மாட்டேன்டி. நீனும் அன்பும் ஓடண்டி இத விட்டு" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் "பார்க்கலாம்டி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு போகுதுங்க. அடுத்து சமையல மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. கன்டின்யூ பண்றாங்களா? அப்படியே பாக்குது வெண்ணிலா. இருடி, இப்ப நான் பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே மாரி பண்ணுதுங்க. இதுங்க அங்கிட்டு இங்கிட்டு வேல பாக்க, மறுபடியும் கண்மணி பாக்குது. ஐயோ! இவ கலந்துட்டான்னு மறுபடியும் கத்துனா, எல்லாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. "பாருங்க ஜீவா, இப்படியே தான் பண்றாங்க" அப்படின்னு சொல்ல, ஏன் கண்மணி? உன் மேல நான் அப்படி என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்ல, "ஏய் நீ பண்ணது எனக்கு தெரியும்டி." அப்புறமா பார்த்தா வெண்ணிலா இல்ல இல்லன்னு சொல்ல, ஜீவா என்ன பண்ணுது, "என்னப்பா? ஏன் கண்மணி? இங்க பாரு, நான் ஆதாரம் எடுத்து வச்சிருக்கேன்" அப்படின்னு வீடியோ எடுத்து காமிக்குது. இவ கலக்குறதும் "பாத்தீங்களா? போதுமா? இப்ப என்ன பண்றீங்க?" அப்படியே ஆடி போகுது வெண்ணிலா. ஐய்யய்யோ! இவ வீடியோ எடுத்துட்டாளா? இல்ல ஜீவா, அது வந்து இங்க பார், இங்க பார். அப்ப
அப்ப நீ பண்ணதும் இதே மாரி தான் பண்ணியா? என்ன?" அப்படின்னு சொல்ல வெண்ணிலா பாக்குது. "இல்ல, இல்ல அன்பு. நான் இப்பதான் சும்மா உப்பு பத்தாதுன்னு ஆட் பண்ணேன். உன்ன பாக்க சொன்னாங்களா? நாங்க சமைக்கிற சமையல்ல உப்பு இருக்கா? உரப்பு இருக்கான்னு நீ ஏன்டி பாக்குற? இல்ல நான் அது வந்து இங்க பார், இவ தான் பண்ணியிருக்கிறா. இப்ப சொல்லு ஜீவா" அப்படிங்கையில, "நான் போட்டியில தோக்குறேனோ, ஜெயிக்கிறேனோ என்னைய வந்து கெடுக்க நினைக்கிறா. இதுக்கு என்ன பதில் சொல்ற?" வெண்ணிலா உடனே, "பாரு ஜீவா, நான் பணமெல்லாம் குடுத்துருக்கேன். நீ என்ன நீ அப்படி இப்படிங்கல. ச்சீ! நீ ஒரு பொம்பளையா? இங்க பாரு, நீ இவ இவ இங்க இருக்கக்கூடாது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு" அப்படிங்கிறாங்க. அன்பு வேக வேகமா போய் போலீஸுக்கு கால் பண்ண, போலீஸ் வந்துருது. வந்த கையோட, "யாருங்க?" அப்படின்னு கேட்க, நடந்ததெல்லாம் சொல்ல, "இந்த மாரி போட்டியில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ இந்த மாரி கலந்திருக்கா. பாருங்க. குழந்தைங்க உயிருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருந்தா என்ன ஆயிருக்கும்?" "ஐயோ! நான் அது ஒண்ணும் கலக்கல. நான் ஒண்ணும் கலக்கல." "ஏய்! நீ தாண்டி கலந்திருக்க. நான் எதுவும் தவறான பொருள் கலக்கல. சும்மா இவளுக்காண்டி வேணுக்குன்னு கலந்தேன். நான் வெறும் சுகர் தான் போட்டேன்." அப்படின்னு சொல்ல, "அப்போ பேர கெடுக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்க. ஏன்டி?" ஆமா. உண்மைய வேணா ஒத்துக்கிறேன். கண்மணிய வந்து இந்த ஹோட்டல விட்டு ஓட ஓட விரட்டணும். அதுக்காக தான் நான் பண்ணேன். மத்தபடி நான் எந்த தவறான பொருளும் போடல." ஒத்துக்கிட்டியா? இப்ப ஒத்துக்கிட்டியா? இதுக்கு தாண்டி நான் அப்படி சொன்னேன்." அப்படி சொல்ல, "அடி பாவி! உண்மைய வாங்கிட்டாளேன்னு" நெனைக்க, சார் அரெஸ்ட் பண்ணுங்க சார்" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருங்க, நான் தான் எதுவுமே கலக்கலையே. அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? இந்த மாரி திருட்டுத்தனம் பண்ணீலடி, என் பேர கெடுக்கிறதுக்கு நான் வீடியோ எடுத்ததுனால என்ன எல்லாரும் நம்புனாங்க. இல்லன்னா என்ன இருக்கும்?" கண்மணி பேசுறாங்க. அன்பு அன்பு வராரு வேகமா. "இங்க பாருங்க சார், இவள கைது பண்ணுங்க சார். நான் சாட்சி சார்" அப்படின்னு சொல்ல, "என்ன அன்பு, இவளோட சேர்ந்து நீ வாழலான்னு பார்க்குறியா? வாழ விட மாட்டியே. இவளோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு யார்டி சொன்னா? நாங்க வாழுவோம்டி." "என்ன என்ன கண்மணி சொல்ற?" "ஆமா அன்பு, நம்ம 2 பேரும் வாழ்வோம். நம்ம ஏன் பிரிஞ்சிருக்கணும்? யாருக்காவோ கண்ட கண்ட இதுக்காவோ நம்ம பிரியணும்னு அவசியம் இல்ல." அப்படியே முறைச்சு பார்க்க, "என்ன வாழ மாட்டோம்னு நினைக்கிறியா? இப்பவே வாழ்றத பாருடி" அப்படின்னு எல்லாருக்கும் நறுக்குன்னு கட்டி புடிச்சிடுறாரு. "போதுமா? இல்ல இன்னும் முத்தம் குடுக்கணுமா?" அப்படின்னு முத்தத்தையும் குடுக்க, கண்மணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் வெண்ணிலா, "ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. கிளம்பி எங்கேயும் போலங்க. மாமியார் வீட்டுக்கு தாங்க போறா. கைது பண்ணி கூட்டிட்டு போயிறாங்க. "நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாதும்மா." அப்படி கூட்டிட்டு போறாங்களா, ஒரு அம்மா. அங்கே ஒருத்தன் இது இருக்குமே, வாங்கிக்கிறாங்களா, வாங்குவாங்க இல்லையா? ஃபோன குடுக்குது. "பாட்டி இப்படி பண்ணிட்டாங்க பாட்டின்னு" அழுகுது. "என்னம்மா சொல்ற? ஏம்மா பார்த்து பண்ண மாட்டியா? பாட்டி என்ன காப்பாத்துங்க பாட்டி." "சரிம்மா நான் இருக்கேம்மா. எனக்கா நீ எவ்வளோ செஞ்சிருக்க?" அப்படின்னு அந்த குந்தாணி கிளவி போயிட்டு அந்த பொம்பளை அந்த வெண்ணிலாவ வெளியில எடுக்குதுங்க. என்னங்க சொல்றது இந்த பாட்டிய? இப்ப அந்த பக்கட்டு அந்த கதை முடியுதா? இப்ப எல்லாம் ஜீவா வந்துட்டு, "என்ன மன்னிச்சிரும்மா, என்ன மன்னிச்சிரு கண்மணி" அப்படிங்கிறாங்க. "ஜீவா இப்பலாம் நேரம் இல்ல. நாங்க சமைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சமைக்கிறாங்க. அன்பும் கண்மணியும். அதுக்கப்புறம் பக்காவா ரெடி பண்ணி போட்டியில கொண்டு போய் வைக்கிறாங்களா, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன கடை அடைக்கணும். ஹீரோ, ஹீரோயின் தோக்க மாட்டாங்க இல்லையா? அன்பும் கண்மணியும் சமைச்சது தான் சூப்பர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பரிசையும் அவங்களுக்கே குடுக்குறாங்க. பாராட்டையும் அவங்களே வாங்கிக்கிறாங்க. அப்படி சூப்பரா ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் இணையதளத்துல உடனே வருதுங்க. வந்த கையோட பார்த்தா ஆர்டர் மேல ஆர்டர் வருது. உங்க ஹோட்டல்ல ஜெயிச்சிருக்கீங்க. நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி பெரிய காம்படிஷன்லயே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இப்படின்னு வருதுங்க. ஆர்டர் அது இதுன்னு உடனே அட் அன் டைம்ல ஜீவாவுக்கு சந்தோஷம் தாங்கல. "என்ன கண்மணி, அன்பு என்ன மன்னிச்சிரு." அந்த வெண்ணிலா பேச்ச கேட்டு நான் நான் நம்பிட்டேன். கண்மணி என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லி கைய பிடிக்க, அன்பு பொசு பொசுங்குது. ஐயய்யோ! என்ன இது? அப்படிங்கிற மாரி கண்மணிக்கு புரியுது. "இல்ல ஜீவா, நான் உன்ட்ட ஒரு முக்கியமானது ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு கைய எடுக்க, "நானும் உன்கிட்ட ஒண்ணு முக்கியமானது சொல்லணும் கண்மணி." "என்ன?" "இல்ல நான் சொல்லிறேன். இல்ல நான் சொல்றேன்." "என்ன சொல்லு." அப்படிங்கல, "கண்மணி" அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க. அங்க எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. "உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லணும்." அப்படிங்கிறாங்களா. சொல்லணும் கேளு, இங்க பக்கு பக்குங்குது அன்புக்கு. எனக்கு கண்மணிய ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு." அப்படிங்கல கைய பிடிக்கிறாரு அன்பு. "கண்மணி உன்ன பிடிச்சிருக்குங்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீ சொல்ல வந்தத சொல்லு கண்மணி." ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க 2 புருஷன் பொண்டாட்டி தான் சொல்லப் போறான்ட்டு. அப்பதான், "சரி சொல்லு." அப்படிங்கல, நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அன்பு வந்து வேற யாரும் இல்ல. நானும் வேற யாரும் இல்ல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே நெஞ்சு வெடிக்குது இவருக்கு அன்புக்கு, ஜீவாவுக்கு. ஜீவா என்ன பண்றாங்க, "கண்மணி நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஏன் சொல்லல?" "அதான் இப்ப சொல்லிட்டோமே." "ஏன் முன்னாடியே சொல்லல?" "உங்க முன்னாடி தான் சொல்றோம்." ஐயோ! காமெடி பண்றாங்களே! ஒரு மாதிரி ஆகுறாரு. ஐயோ! சந்தோஷமான நியூஸ் வரையில இப்படி வருதா? "என்ன ஜீவா, நீ ஹோட்டல்ல ஜெயிக்கணும். அதுதான் சந்தோஷம். நான் என்ன கல்யாணம் பண்றதா சந்தோஷம்?" கண்மணி அப்படின்னு பார்க்க, "எல்லாம் தெரியுது. நீ சொல்லலே எனக்கு புரிஞ்சிருச்சு. நல்ல வேளை அன்பு எடுத்து சொன்னனால நான் சொன்னேன். நீ இல்லாட்டி பப்ளிக்கா சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளோ இதா இருந்திருக்கும்." "ஏன் ஜீவா, ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா?" "இல்ல கண்மணி, உன்ன எனக்கு ச்சே ச்சே தப்பு. இனிமே அத நினைக்க கூட கூடாது. தப்பு, தப்பு, தப்புன்னு" அடிச்சுக்கிறாங்க. "சாரி அன்பு. எப்படி இருந்திருக்கும்? உன் மனசு கஷ்டமா இருந்திருக்கும்ல. உன்கிட்டயே நான் கண்மணி நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிப்புட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அன்பு." ஜீவா விடுங்க. என் ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சா அப்படி பண்ணீங்க. என் ஒய்ஃப்ன்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்கல என்ன?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க, வைக்கிறாங்க. அவங்கவங்க
பரிசை வாங்கிட்டு கிளம்ப இங்கே கண்மணி அன்பு பார்க்குறாங்க. கண்மணி அப்படி சொல்லி கிட்ட வந்து கையை பிடிக்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஆஃபீஸு சரி வீட்டுக்கு போவோம். அப்படியே கட் பண்ணா தூக்குனா இங்கே வீடுங்க. வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் டிவியில் வந்துச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா அது என்ன பண்ணுறாரு தூக்கிறாருங்க கண்மணியை. தூக்கிக்கிட்டு ரூம்குள்ளே போயிறாரு. விடுங்க விடுங்க அப்படி சொல்ல அவங்க அம்மா ஜிவாமி எல்லாம் அண்ணன் எல்லாருமே தம்பி கார்த்தி ஐயோ இந்த நாளுக்காக தானே காத்திருந்தோம் ஆண்டவா இவங்க பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்களா. இவர் போய் டமா அல்டுமின்னு கதவை சாத்த அண்ணேன்னு திரும்புறாரு. அடப்பாவீங்களா கதவை சாத்தி விட்டானே. சரி சரி நல்லா இருந்தா சரி அப்படின்னு இவங்க கிட்ட பேச பவித்ரா பார்க்குறாரு. அப்புறம் என் அண்ணன் சந்தோஷமா இருக்காரு. பவிக்குட்டி வாங்க என்னையும் தூக்கிட்டு போங்க ஐ ஜாலி அப்படின்னு இவரு தூக்கிட்டு போறாங்க. அங்கே கண்மணி போய் கரெக்டாக மெத்தையில் கொண்டு உட்கார வச்சுட்டு பக்கத்தில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு கையை பிடிச்சி இந்த கையை எவ்வளோ உழைப்பான கை அப்படின்னு சொல்ல அந்த கையும் தான் அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. ஏன் கண்மணி நம்ம ஏன் சண்டை போடுறோம் தெரியலையே. நம்ம எப்போ சண்டை போட்டோம் தெரியலையே. நம்ம எப்போ ஒன்று சேர்ந்தோம் தெரியலையே. அடி பாவி இப்போதாண்டி ஒன்று சேர்ந்தோம். ஆமால்ல இல்ல நமக்குள்ள எப்போ ஒரு உணர்வு வந்துச்சு காதல் உணர்வு அப்படின்னு கேட்க எப்போ வந்துச்சுன்னு சொல்லணுமா. ஆமா சொல்லணுமா. ஆமா இப்ப சொல்லட்டுமா சொல்லுடி அப்படின்னு சொல்ல அப்படியே மூக்க பிடிச்சி கிட்டக்க வந்து கிள்றாங்க. அடி பாவி கிட்டக்க வந்து நான் கூட கிஸ்ஸ கொடுக்க போறேன்னு பார்த்தா என்னை ஏமாத்திட்டா ஒன்ன அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி மல்லாக்க விழுக அப்படியே அவங்க மேல அன்பு விழுக செம்ம ஜாலி ரொமான்ஸ்னா பார்த்துக்கங்களேன். அங்கே வெளியில இவங்களை பெத்த அம்மாக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காலையில பார்த்தா செம்ம இதில் அப்படி டயர்டில் வர்றாங்க 2 பேரும். எந்திரிச்சு வர பார்த்துட்டு எல்லாம் சிரிக்குதுங்க. என்னடா அன்பு என்ன கண்மணி ஒன்றும் இல்லையே சும்மா தூங்குன அசதி. அடாடாடா தூங்குன அசதியா கண்ணை பாரு விடிய விடிய தூங்கல போல இருக்கு. அண்ணே அண்ணி சும்மா இருடா அப்படின்னு ஓடி போயிட்டு பாத்திரம்ல குளிக்க ஓடுறாங்க. இதுங்க பார்த்தா சரி சரி அவங்களுக்கு சுடுதண்ணி போடுமா. அட அவங்களாம் குளிச்சிருவாங்க டீ போட்டு வை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தடப்படலாம் விருந்துக்கு ரெடி ஆகுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.